ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்ஸ்டண்ட்டாக ஒரு தோசை ரெசிபி வேணும். அது ஸ்பைசியாகவும் இருக்கணும், நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கணுமா? அப்போ இந்த வீடியோ உங்களுக்காக தான். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? அப்போ உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. ஃபஸ்ட்டு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. இதில் 2 கப் அளவுக்கு கோதுமை மாவை ஆட் பண்ணிக்கோங்க. இது கூடவே ஸ்பைஸியாக இருக்கிறதுக்காக ஒரு 10 பல்லு பூண்டு, 2 துண்டு இஞ்சி, 4 வரமிளகா, ஒரு அரை ஸ்பூன் சீரகம், இது கூடவே கொஞ்சமாக ரவையும் ஆட் பண்ணிவிட்டு அது கூட ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு தயிர் ஆட் பண்ணிக்கோங்க. ஃபைனலாக ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. பேட்டர் ரெடி பண்ணிவிட்டு உப்பு பத்தலைன்னா அப்புறம் சேர்த்துக்கலாம். இப்போது இதை கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா ஸ்மூத் தோசை மாவு பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போது நம்ம அரைச்சி வச்சுருக்க இந்த தோசை மாவை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கோங்க. இந்த தோசையை நீங்கள் அப்படியே இன்ஸ்டண்ட்டாகவும் தோசையை ஊற்றி சாப்பிட்லாம். அப்படி இல்லை இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாக வேணும் அப்படின்னா வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை இதெல்லாம் குட்டி குட்டியாக கட் பண்ணி நல்லா வதக்கிட்டு இது கூட சேர்த்துக்கலாம். கூடவே கேரட்டு துருவி போட்டு செஞ்சு பாருங்கள். இந்த தோசை இன்னும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இந்த தோசைக்கு தேங்காய் சட்னி, கார சட்னி ரெண்டுமே செம்மையான சைட் டிஷ்ஷாக இருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா மறக்காமல் ஒரு லைக் போட்டுவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோட உங்கள் எல்லோரும் மீட் பண்ணுறேன். See you. Bye.